ஸோ வெல்கம் பேக் டு பார்க்க போறோம்னா பராசக்தி த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி தான் பார்க்க போகிறோம். சாரிங்க நேற்று பண்ண முடியல, செம்ம டயர்ட். தளபதி திருவிழா போயிட்டு செம்ம டயர்ட். தளபதி திருவிழா வீடியோ தனியாக வரும். ஸோ எல்லாரும் அதையும் வெயிட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். நான் இன்னும் எடிட் பண்ணலங்க. நான் நேற்று செம்ம டயர்ட், செம்ம எக்ஸாஸ்டடாக இருந்துச்சு. காட்டு கற்று கத்தி அங்கே தளபதி பார்த்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வரும். ஸோ அதில் நம்ம பேசுவோம் அதை பற்றி. ஸோ வாங்க இப்போ பராசக்தி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அட்ரஸ் பண்ணிடணும் அப்படின்றது நான் கொஞ்சம் குறியாக இருக்கேன். ஓகே, ட்விட்டரில் வந்து நிறைய விஜய் ஃபேன்ஸ், எஸ்கே ஃபேன்ஸ் சண்டை போய்க்கிட்டே இருக்கு. சரியா? ஏன்னா டேட் ப்ரீபோன் பண்ணதுனால. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனை தாண்டி நான் அதை எப்படி பார்க்குறேன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். இதுக்கும் எஸ்கேக்கும் வந்து சம்மந்தமாக இருக்கிற மாதிரி முதல்ல எனக்கு தெரியல. சரியா? ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் இன் பவர் டு டிசைட் த ரிலீஸ் டேட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஓகேவா? எஸ்பெஷலி ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இது இப்போ சினிமா, பிஸ்னஸ் எல்லாம் தாண்டி இட் இஸ் ஆல்சோ அ பிட் பொலிட்டிக்கல். ஓகேவா? சரி, அதை வந்து நம்ம பொலிட்டிக்கலே ஓரமாக வச்சுட்டு இது ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸாகவே பார்த்தாலே இட் இஸ் அ பிஸ்னஸ். ஓகேவா? எது பெஸ்ட்டோ அதுக்கு தான் வருவாங்க. ஆனால் இங்கே வந்து அது மட்டும் தான் நடக்குதானா தெரியல. ஓகேவா? இது பொலிட்டிக்கலாகவும் இருக்கலாம். 14 அனௌன்ஸ் பண்ணாங்க, 14 10 ஆயிருக்கு. ஸோ யா, இட் இட் கேன் பி பொலிட்டிக்கல் ஆல்சோ. பட் தட் இஸ் நோ வே கோனா எஃபெக்ட் மை லவ் டுவர்ட்ஸ் எஸ்கே. ஓகேவா? அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு அவன் வாழ்க்கையில வேற லெவல்ல வந்துகிட்டு இருக்கான். அதை வந்து ஒரு டேட் சேஞ்சை வச்சு என்ன இது பண்ண முடியாது. வாய்ப்பே இல்லை. எனக்கு எஸ்கேனா அவ்வளோ பிடிக்கும். சான்ஸே இல்லை. அது வந்துட்டு சாரிங்க. அது அது ஒரு சில்லறத்தனமான ஒரு சண்டை. உண்மையான மெச்சூரான விஜய் ஃபேன்ஸ், எஸ்கே ஃபேன்ஸ்க்கு இது புரியும். கண்டிப்பா இது புரியும். மெச்சூரான விஜய் ஃபேன்ஸா இருந்தா, "டேய் இப்ப அண்ணன் போற வழியே வேறடா. இது பொலிட்டிக்கல்." அது பொலிட்டிக்கலான ஒரு இது. ஸோ அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போவோம். படம் வரும், படம் பேசும். அவ்வளோதான். போயிரணும். எஸ்கே ஃபேன்ஸ் அவங்களுக்கும் இது தெரியணும். இது வந்துட்டு பொலிட்டிக்கலா நடக்குது. இது வந்து அ சும்மா கிடையாது. இது வந்துட்டு இன்னும் வந்துட்டு இப்ப தளபதி ஃபேன்ஸ் அடிக்கிறனால தான் எஸ்கே ஃபேன்ஸ் பொங்குறாய்ங்கன்னு நான் நம்புறேன். ஆக்சுவலா உண்மைய சொல்லப்போனா. ஆனா எஸ்கே ஃபேன்ஸும் நெறைய இது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நெறைய ஹேட் ட்வீட்ஸ் தளபதி மேல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இத பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு சில்லறத்தனமா இருக்கு. 2 படமும் கண்டிப்பா நல்லாருக்கும். கண்டிப்பா 2 படத்தையும் கொண்டாடுறத குறியா வச்சுக்கிட்டு நம்ம போவோம் அந்த பொங்கலுக்கு. இந்த மாரி சண்டை போட்டுக்கிட்டு லூசுத்தனமா பண்ண வேணாம். இது ரொம்ப கேவலமா, சீப்பா, சில்லறத்தனமா இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வேர்ல்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் குள்ள போவோம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. கரெக்ட்டா இந்த இந்த கண்காட்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் கிளம்பி மலேசியா வந்தேன். அதனால பார்க்க முடியல நானு. ஏய், வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி. சிவா வாஸ் செழியன். ஓ, ஒரு ஃபீச்சரேட் எனக்கு மாரியா? ஓகே. செழியன் எப்படி வேணும்னா, எவ்ளோ செழியன். அவருக்கு ஏய், ஒரு செம்மையா காஸ்லயோ, இருக்காரு. அவர் நம்புற ஒரு நல்ல கொள்கையிலயோ, ஒரு ஆங்கிள் அது. எவ்ளோ ஒரு தீவிரமான ஒரு ஈர்ப்பு இருக்கோ, அதே சப்போஸிங் ஃபேமிலிய பார்த்துக்கிட்டா எப்படி இருக்குமோ, ஒரு சின்சியரிட்டி வேணும். ஐ வாண்டட் அ மிடில் கிளாஸ்னஸ் அண்ட் ஐ வாண்டட் ஆல் ஆஃப் தட். ஒரு ரியல் அந்த செட்ல இருக்கிற பாட்டிகளா இருக்கட்டும், அந்த உள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லயும், அது வந்து எதுலயுமே தேர் இஸ் நோ ஃபேக்னஸ். அது சிவா வந்து ஏசஸ் இட். இந்த கதையை ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் ஏய், இந்த செழியன்ற பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அதுல எல்லாருக்கும் சேன்னு கூப்பிடும்பொழுது அது இன்னும் பவர்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் இந்த கேரக்டர் ஆரம்பிக்கிற நைஸ். விதம், இந்த கேரக்டருக்குள்ள இருந்த வல்னரபிலிட்டி, அவனுடைய விஷன், அவனுடைய இமோஷன்ஸ் அண்ட் அதை தாண்டி இவ்வளவு பவர்ஃபுல்லான கதையா இருந்தாலும், இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்க கதையா இருந்தாலும் என்டர்டெயின் பண்றதுக்கான ஸ்பேஸும் இந்த கேரக்டருக்கு இருந்தது. சரி, நல்ல சுதா ஃப்ரேம்ஸா? மேம் ஃபோன் பண்ண உடனே வந்துட்டு, "ரவி இந்த மாதிரி திருநாதன். ஸ்கிரிப்ட் இருக்கு. அதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் இவரு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்கிரிப்டை கொடுத்துட்டேன். ஏதோ ஒரு ஃபால்ஸ் நியூஸ் மாதிரி அவங்க மைண்ட்லேயே அவங்களுக்கு தோணி இருக்கு, ரவி பண்ண மாட்டாரு அப்படின்றது தோணி இருக்கு. மண்டே ஹி கால் மீ மேம் அப்படின்னு.
So he said, yeah, we'll do it. I said, you're going to do it? நீங்கள் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வேணாம் சொல்லுவீங்கன்னு தான் நான் நினச்சேன். இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்ததுக்கு முதல்ல தேங்க்ஸ். ஏன்னா இந்த ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு நான் நினச்சி தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. Very very brave decision. அவர் பண்ண எல்லா கேரக்டர்ஸை விட ஒரு வித்தியாசமான Looking character forward, வச்சு looking casting forward. against grain. இன் ஜென்ரல் எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது விஷுவலாக நிறைய விஷயம் ஓடும். சின்னதுரை. இந்த கேரக்டரை வந்துட்டு இந்த சின்னதுரைங்கிற கேரக்டர் ஐ கேன் அப்ரோச் இட் 100 டிஃப்ரெண்ட் வேஸ். இது வந்துட்டு எப்படி பண்ணோங்கிறது அந்த ஒன் வே டு டெல் மீ தட் திஸ் இஸ் ரைட். அங்கே தான் சுதா மேம் கம்ஸ் இன் பிளே, டைரக்டர் கம்ஸ் இன் பிளே. When we started doing the reading, I was telling him எனக்கு இந்த எனர்ஜி வேணும். He caught on like that. அந்த ஒரு wiry physique and his clothes. செம்மையா This is இருக்காரு. the natural Atharva I know. When the film took off again with Shiva, then she was my first choice. I just knew it was her because there is so much emotion in that girl. I have just loved her dance. She's terrific. It wasn't just any other period role. She was layered, emotional, பேரே and ரத்னமா. ahead of time. ஸ்ரீலீலாவுக்கு நிறைய நாள் வந்து ரீடிங் போச்சு. அவ ரொம்ப ஷார்ப். We also did dialect classes, so I remember for a fact that no matter which part of the world I was in, we'd have online classes 2 to 3 hours a day. ஸோ ஸ்கிரிப்ட் ரீடிங் வந்து ஆஃபீஸில் நடந்தது, ஒரு தடவை 2 தடவை நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஷெட்யூல் என்னென்ன சீன்ஸ் இருக்கோ அதை மட்டும் ஒரு தடவை நான் வீட்டில் கூட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி படிச்சிருந்தா நான் கண்டிப்பாக டாக்டராக இருப்பேன் நான், இல்லை இன்ஜினியரிங் கோல்டு மெடலிஸ்டாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. I think the actors, they decided that she's going to do something, we'll just surrender. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அந்த நியூ யங் எனர்ஜி வரும்போது I become younger and I become more energetic. அதுதான் நான் வந்து இங்கே பார்த்தேன். பராசக்தியில் வந்து இந்த கதை சொன்னபோது ஒரு 1950 60s நடக்கிற ஒரு கதை அப்படின்னு சொன்னாங்க. இந்த பீரியட் படம்னா நிறைய ஸ்டாட்டிக் வச்சு எடுப்பாங்க. இது லாட் ஆஃப் கேமரா மூவ்ஸ், லாட் ஆஃப் டைனமிக் மூவ்மெண்ட்ஸோட எடுத்துருவோம். வெரி நைஸ். ப்ரெசென்ட் ஃபில்மாக இருக்கட்டும், செட் இந்த பீரியடாக இருக்கட்டும், ஐ லவ் ஷூட்டிங் இன் ரியல் லொக்கேஷன்ஸ். செட்டு எவ்வளோ க்ரியேட் பண்ணாலும், எவ்வளோ ஏஜ் பண்ணாலும், ஐ மீன் ஹவ் எவர் பிரில்லியன்ட் இட் இஸ், I don't feel as comfortable as when I go and shoot in actual locations. எந்தெந்த லொக்கேஷனில் ரியல் லைஃப்பில் நடந்ததோ அந்தந்த லொக்கேஷன்ஸை தேடி போய் அந்தந்த லொக்கேஷன்ஸோட பெர்மிஷன்ஸ் வாங்கி, ஈவன் ஸ்ட்ரீட்ஸ், ஹவுசஸ் எல்லாமே அந்த டைமுக்கானது வந்து நிறைய இடங்களை போக வேண்டி இருந்துச்சு. வெரி குட் எஃபர்ட். வெரி குட் லொக்கேஷன்ஸ் ஸ்டீம் என்ஜினியர் தேடி கொலம்போ போனோம். அங்கே கொலம்போவில் சர்டன் லொக்கேஷன்ஸ் பார்த்தோம். லைக் தேர் ஆர் சம் அன்டச் லொக்கேஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். நிறைய காலேஜஸ் இருக்குது இந்த படத்தில். அந்த காலேஜஸ் வந்து அந்த டைமுக்கானதாக இருக்கணும். ஐ ரிமெம்பர் நாங்கள் பாண்டிச்சேரி போவோம், பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போவோம், கடலூர்லேருந்து காரைக்குடி போவோம், காரைக்குடியிலேருந்து மதுரை போவோம், மதுரையிலேருந்து கொலம்போ போவோம், கம் பேக் டு சென்னை, சென்னையில் ஒரு செட்டு. லாட்ஸ் ஆஃப், ஐ மீன் we were just like crazily chasing period. வெரி நைஸ். எஃபர்ட் பயங்கரமா இருக்கு. சுதா மேம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கதை ப்ரீட் ஃபிலிம் பற்றி சொன்னாங்க. 1965 அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதைன்னு சொன்னதால் இதுக்கான நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். I've never met a stunt master who knows the whole script and he'll be explaining to everybody the entire thing. Each of the characters அந்த scene பயங்கரமா இருக்கு that போல. are here in Parashakti Costumes look very nice. are inspired Everyone. from real life. So that responsibility is very huge. We tried different looks. So curly hair look try பண்ணா அப்படின்னு சொல்லி for an hour or something இந்த curly hair எல்லாம் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி நின்று சின்னதுரை மாதிரி போஸ்ட் பண்ண சொன்னாங்க. I think that was the first picture that I fell in love with the character. செம்மையா இருக்கு. மேம் வந்துட்டு ரவி எனக்கு அந்த ஒரு மாதிரி அந்த ஆல்பச்சினோ மாதிரி வரணும் ரவி அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஹேரில் பொறுத்த வரைக்குமே அந்த ஒரு ஜெல் லுக் வச்சு ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு சின்ன ஒரு கேர்ள் பண்ணி பார்த்தோம். அந்த கேர்ளை பார்த்தோன்னே மேம் வந்துட்டு இதுதான் லுக், இதுதான் தீர்வு, இப்படி தான் இருக்கணும், அவன் கொஞ்சம் வியர்டாக இருக்கணும், அவன் கொஞ்சம் ஆஃபாக இருக்கணும், ஆனால் கரெக்டாக இருக்கணும். எஸ், அந்த ஆஃப்னஸ் இருக்கு சொன்னாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹைவைஸ் பேண்ட் போட்டது இந்த ஃபிலிமுக்கு தான், இந்த ஃபிலிமோட லுக் தான். அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு ஒரு சாங்லாம் கூட நான்
பண்ணதில்லை. அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து எங்கள் அம்மா மேலே பேஸ் பண்ண ஒரு கேரக்டர். அந்த டைம்லேயே எங்கள் அம்மா ரொம்ப ஸ்டைலிஷ், ஷி வில் ட்ரெஸ் வெரி ஸ்டைலிஷ். செம்ம ஃப்ரேம் அந்த கண்ணாடி ஃப்ரேம். அம்மாஸ் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ஃபார் திஸ். Everyone came in with all their ancestral memories and stuff like that. ஓ நல்லா இருக்கு ஸ்கெச்சஸ். இந்த டீடைலான மேக்கிங் பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருக்கும் எனக்கு பர்சனலி. ஓ எப்படி இந்த ஒன் செட் வா. அந்த காலேஜ் ப்ரொட்டஸ்ட் நடக்கிற டைமில் அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தேர் ஆல் தாத்தாஸ் அண்ட் பாட்டிஸ், அவங்க என்ன மாதிரி ஷர்ட்ஸ் போட்டாங்க, என்ன ஃபேப்ரிக் போட்டாங்க. ஐ திங்க் அ லாட் ஆஃப் பீப்புள் இன்ட்ராக்ஷன் அண்ட் நாலேஜ் டிரைவ் ஃப்ரம் ஃபேமிலிஸ். ரொம்ப செலவு பண்ணி பண்ண ஒரு செட்டு. அங்கே வந்து அந்த காலத்தில் ஒரு ஆலமரம் இருந்துச்சு, அங்கே தான் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். அது பக்கத்தில் தான் வந்து குதிரை வண்டி ஸ்டாண்ட் இருக்கும். செவரல் எலிமெண்ட்ஸ், அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ரீக்ரியேட் பண்ணி, இட் வாஸ் சச் அன் எக்ஸைட்டிங் திங். ஸோ மாசி வீதி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து மேலே மாசி கீழே மாசி அப்படி வந்து ஸ்பிளிட் அப் ஆகிருக்கலாம். ஸோ அதையெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே ரீக்ரியேட் தான் பண்ணோம். ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்ட்ரீட்டில். வி வென்ட் டு சம் கிரேட் ஆர்டிஸ்ட். அவர் வந்து வரைஞ்சிருக்காரு மாசி ஸ்ட்ரீட்டு, கோனார் வீடுகள் அதெல்லாம் வந்து வரைஞ்சிருக்காரு. அதுலேருந்து ஒரு டிசைன் பண்ணி டிசைன்லேருந்து 3D மாடல்லேருந்து கிரியேட் அ செட். இட் வாஸ் அ லாங் ப்ராசஸ். சின்ன சின்ன டீட்டெயில் எல்லாம் பார்த்து மெனக்கடல் பண்ணியிருக்கிறோம். ஒரு காராக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும். ஆனால் அந்த டைமில் அந்த சைக்கிளில் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் இருக்கும், இந்த அளவுக்கு டீட்டெயிலாம் பார்க்க வேண்டியிருந்தது. பராசக்தி ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு கேட்கும்போது போஸ்ட் ஆர் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட், அதை வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோன்ற போது ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் இஸ் 100th ஃபில்ம் அண்ட் 100th ஃபில்மில் வாட் எவர் பெஸ்ட் ஹி கேன் டூ ஹிஸ் டன் ஃபார் மீ. இப்போ ஒரு பழைய ஜிக்கி பாட்டு எடுத்திங்கன்னா ஒரு அழகான ஹம்மிங் இருக்கும். அதுதான் நாங்கள் வந்து அடி அலையே சாங்ல வந்து யூஸ் பண்ணோம். சூப்பர் ஷான் ரோல்டன் வந்து அப்படியே அந்த அந்த பழைய காலத்து ஹம்மிங் எல்லாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி செம்மையா இருக்கு. அந்த மாதிரி அந்த எம்எஸ்வி சாரோடைய சில மேஜிக் எல்லாம் வி ட்ரை டு ரீக்ரியேட். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல், ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது தான் இந்த ஸ்கிரிப்ட். அப்போ இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும்போது நம்ம ஒரு ஹீரோவாக இதை பண்ணுறதுக்கு ஏன் யோசிக்கணும்? அண்ட் நம்ம மண் சார்ந்த படம், நம்ம மொழி சார்ந்த படம். திஸ் ஹேப்பன் ஃபார் மீ, திஸ் ஹேப்பன் ஃபார் அஸ் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட். ரொம்ப சந்தோஷம் என்னன்னா மக்களுக்கு ஒரு நல்ல படம் போய் சேருதுன்றது பெரிய சந்தோஷம். இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஸ்கிரிப்ட்ஸ் தட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் வந்து அமையும் இல்லை இந்த மாதிரி ஸ்கிரிப்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அபவுட் த ஸ்கிரிப்ட் இன் ஜெனரல். இவர் யங் நேஷன் 1960s வந்து அப்போ தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. 47, ஹார்ட்லி 15 years or something since we had independence. அப்போவும் நம்மளுக்கு வந்து என் உரிமை வேணும், என்னோட ஃப்ரீடம் இஸ் த மோஸ்ட், இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ தென் லவ். இன்றைக்கும் அதே தான். ஃப்ரீடம் இஸ் எவ்ரி திங், தட் வில் ரெசனேட். ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம், உங்களுக்கு என்னென்ன எமோஷன் வேணுமோ எல்லாமே இதில் இருக்கும். அதை தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான விஷயமும் படத்தில் இருக்குது, அது கண்டிப்பாக தெரியும். அண்ட் ஒரு மேசிவ் ஃபிலிம், இது தேட்டரில் பார்க்குற படமாக இருக்கும். அது ஒரு அமேசிங்கான தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமான பெருமையான விஷயம் பராசக்தி இந்த 25வது படம். ஆமால ஓ பயங்கரமா இருக்கு. அழகான ஷாட்ஸ்லாம். ஓ டேம், நைஸ், வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். ஓகே ஓகே பார்ப்போம் கைஸ் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். அப்போ இந்த பொங்கலுக்கு நல்ல ட்ரீட் இருக்குது. ஜனநாயகனும் வருது, பராசக்தியும் வருது, கண்டிப்பாக 2 நல்ல படம் வருது அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி சர்ச் பண்ணி பார்ப்போம். நன்றி.